ஒரு சாதாரண அரசியல் கூட்டம் என்றால் அங்கு இருக்கும் காட்சிகள் எப்படி இருக்கும்? சில மைக்குகள், சில கேமராக்கள், பொதுமக்கள், அதுதான் நாம் எதிர்பார்ப்பது. ஆனால் இங்கு பார்க்கும் இந்த 2 படங்கள் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. முதல் படத்தில் நாம் பார்க்கிறோம், பொதுவாக பெரிய சினிமா படப்பிடிப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ARRI அல்லது ரெட் கொமோடோ போன்ற உயர்தர கேமரா ரிக். இது சாதாரண செய்தி கவரேஜ் செய்ய பயன்படுத்தப்படுவதில்லை. அதே சமயம் 2வது படத்தில் ஒரு அரசியல் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் DSLR கேமராக்கள், Canon அல்லது நிக்கான் உயர்தர மாடல்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் கிரவுடை படம் பிடிக்க அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு இயல்பான நிகழ்வா அல்லது திட்டமிட்ட விஷுவல் ப்ரொஜெக்ஷனா? ஒரு கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய அளவில் கேமரா செட்டப் தேவைப்படுவதற்கான காரணம் என்ன? இது உண்மையான செய்தி கவரேஜ் தானா அல்லது ஒரு குறிப்பிட்ட நரேட்டிவ் உருவாக்கப்படுகிறதா? இந்த கேள்விக்கு பதில் தேவை. ஊடகங்களும் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை குரல்களும் இதை கவனிக்க வேண்டும். உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும். மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிய வேண்டும். ஜனநாயகன் படத்தின் ஒளிப்பதிவாளர் சத்யன் சூரியனை விசாரிக்க வேண்டும். உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும், யார் பக்கம் தவறு என்று.